Hi friends, welcome to Vantoli. In the video, programming compile time input na enna, runtime input na enna, C programming la or input get பண்றதுக்கே நம்ம என்ன பண்ணோம். ஸோ அதே ஸ்டெப்ஸை பைத்தானில் எப்படி பண்ணுறாங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ சி ப்ரோக்ராமிங் இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராமிங் இருக்குது. ஸோ இப்போ கம்பைல் டைம் இன்புட்டுங்கிறது என்னென்னா, எந்த ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போதே வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது ஸோ டேரெக்டாக வேரியபிளுக்கு நம்ம இன்புட் அசைன் பண்ணிட்டோன்னா, அதாவது வேல்யூ அசைன் பண்ணால் ஸோ அது வந்து கம்பைல் டைம் இன்புட். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ரன் பண்ணும்போது இன்புட் கொடுத்தோம்னா அது ரன் டைம் இன்புட். நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு கிளியராகவே புரியும். ஸோ மேலே வந்து A=3 B=2 இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதே இன்புட் அங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் கொடுத்துட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் பைத்தான்லேயும் சேம், நம்ம சியில் என்ன பண்ணுறோமோ சேம் அதையும் தான் இப்போ பைத்தான்லேயும் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நீங்கள் சியில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி அது என்ன டேட்டா டைப்புங்கிறத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்புங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுன்ற நெசசிட்டி கிடையாது. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ ஸோ அந்த இன்புட், இது கம்பைல் டைம் இன்புட்டை மட்டும்தான். ஸோ நம்ம கம்பைல் டைமில் இன்புட் தரும்போது நம்ம என்ன மாதிரி வேல்யூ கொடுக்குறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை அசோசியேட் ஆகிக்கிறோம். ஸோ அதுவே கரண்ட் டைம் இன்புட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேன்எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து சியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, இன்டிஜராக இருந்துச்சுன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து இந்த இது கொடுக்க தேவையே இல்லை. ஸோ இன்ட்டு இன்புட்டு அந்த இது கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ வேல்யூ ஸோ அதை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்கு மெயின் டிஃப்ரென்ஸு, கம்பைல் டைம் இன்புட் நம்ம ஒன்ஸ் வந்து வேல்யூ கொடுத்துட்டோம்னா ஸோ நம்ம எவ்ரி டைம் ரன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, சேமாக தான் இருக்கும். இன்கேஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் போயிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் இட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ரன் டைம் வந்து நம்ம ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளே என்ன மாதிரி இன்புட் தரணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இன்புட் கொடுத்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்பைல் டைம் இன்புட்டுக்கும் ரன் டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதுவே சி ப்ரோக்ராமிங்லையும் பைத்தான்லையும் ஸோ என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.